18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இப்போ உனக்கு என்ன தேவை, ஏன் தேவை, எதுக்கு தேவைன்னு எல்லாமே எனக்கு தெரியும். எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் நீயே மறுபடியும் மனசை தேத்திக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சிடுற. ஆனால் இந்த காசு கஷ்டம் பணப்பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் உன்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு நீ திணறி போயிடுற. ஏன்னா மற்றதெல்லாம் உனக்குள்ளேயே இருக்குது. அமைதியோ ஆறுதலோ அன்போ எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்து தைரியம் கொடுத்து உன்னை ஊக்குவிச்சுக்கிற. ஆனால் கடன் பிரச்சனை, காசு பிரச்சனை, பண கஷ்டம் வந்தால் மட்டும் உன்னால் சமாளிக்கவும் முடியலை. அதை எப்படி சரி செய்கிறதுன்னு தெரியலை. அதனால்தான் உன்னால் சமாளிக்க முடியாத விஷயங்களை சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு உனக்கு தேவையான பணத்தை கொடுப்பதற்காக, உனக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவதற்காக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே உன் வீடு தேடி வந்த நானே உன் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைப்பேன். நீ எதற்குமே கவலை கொள்ளாதே என் செல்வமே. எப்போவுமே எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் சரியாக திட்டம் போட்டு வெற்றிகரமாக முடிக்க பழகு. அப்போது தானே அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது சுலபமாக இருக்கும். நீ எப்போவுமே பெருசாக திட்டம் போடுவ, ஆனால் முடிவு சரியாக இல்லாமல் போயிடுது. அதனால் பாதியிலேயே முயற்சியை கைவிட்டு விடுகிறாய். எதுக்காகவும் பாதியில் விட்டுடாம நீ துணிஞ்சு போராடினா தானே வெற்றி உன் கைகளில் வந்து சேரும். எந்த திட்டத்தையும் செயல்படுத்த நிதானம்தான் உற்ற துணைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. மலைக்கு உச்சியில் போகணும், அப்படி மலை ஏறணும்னு நினச்சினா ஒரே மூச்சா வேக வேகமாக ஏறி போயிட முடியாது. இடையில கல் முள் எல்லாமே வரும். தடைகள் தங்குதலை எல்லாத்தையும் தாண்டி மெதுவாக நின்று கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் முன்னேற முடியும். அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொட போற. நேற்று வரைக்கும் நடந்ததை விட இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அற்புதமான அழகான விஷயங்கள் நடக்கும். இன்று இரவு முடிய போகும்போதே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் முடிஞ்சு போய் நீ வெற்றி அடைவதற்கும் சந்தோஷம் அடைவதற்கும் தேவையான நல்ல விஷயங்களை இன்றிரவு 12 மணிலிருந்தே நடத்த ஆரம்பிச்சிடுவேன். நீ வெற்றி பெறணும்னா அதற்கு தேவையானது நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையும், அது நடக்கும் வரைக்கும் காத்திருக்கணுன்ற பொறுமையும் தானே. நம்பிக்கையும் பொறுமையும் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. உண்மையான உறவுகளை, உன் மேலே பாசம் வச்சிருக்க உறவுகளை, உனக்காக நல்லது யோசிக்கிற உறவுகளை எப்போதும் உன் கூட வச்சுக்கோ. ஏன்னா நீ ஒரு நாள் எப்பயாவது பேசலைனாலும் ஏன் என்கிட்ட பேசலன்னு உரிமையோடு சண்டை போடக்கூடிய அந்த உறவு தான் உன் வாழ்க்கையில் நீ சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து. எல்லா மனிதர்களும் பேசுகிற வரைக்கும் பேசுவாங்க, பேசாமல் போனால் எனக்கு என்னன்னு ஒதுங்கி மறந்து போய் அவங்கவங்க வேலையை பார்க்கக்கூடிய கலியுக காலமாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் உனக்குன்னு யோசிக்கிறவங்களும், உன்னை நேசிப்பவர்களும், உனக்காக யோசித்து எல்லாத்தையும் செய்ய நினைக்கிறவங்களும் அவ்வளவு சுலபமாக அமைஞ்சிட மாட்டாங்க. ஆனால் இதையும் மீறி இப்போது உனக்கு தேவையானதை செய்து கொடுக்க துடிப்போடு உதவி செய்ய நினைக்கிற நல்ல மனசு கொண்டவர்களையும் நல்ல எண்ணம் கொண்டவர்களையும் உன் வாழ்க்கையில் உன் கூடவே நான் வைக்க போகிறேன். யார் உன்னை உதறி தள்ளினாலும், உன் உணர்வுகளை மதிக்கலைனாலும் நீ ஏன் கவலைப்படுற? யாருக்காகவும் நீ உன்னை தனிமைப்படுத்திக்க வேணாம். உனக்கு பேசணும், ஆறுதல் கிடைக்கணும், யார்கிட்டையாவது உன் மன சங்கடத்தை சொல்லணும்னு நினச்சினா இந்த கருப்பசாமி என்கிட்ட வந்து பேசுகிற பழக்கத்தை உருவாக்கிக்கோ. நான் ஒருபோதும் உன்னை தனியாக தவிக்க விடமாட்டேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் எட்ட முடியாத தூரம்னு எதுவுமே இல்லை. நிச்சயமாக நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட, நிறைய முயற்சி செஞ்சுட்ட. இந்த சூழ்நிலையில் நீ சோர்ந்து போகவே கூடாது. உன்னை விடா முயற்சிக்காகவும் உன்னுடைய லட்சியத்திற்காகவும் நீ அடைய நினச்ச விஷயத்தை நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன். உன் குறிக்கோளை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வச்சு மெல்ல மெல்ல நகர்ந்து போய்கிட்டே இரு. சீக்கிரமே நீ வெற்றியின் எல்லைக்கோட்டை தொட்டு விடுவாய். அதை நீ தொடும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையின் லட்சியங்களை நீ எட்டி பிடிக்க உனக்கு வழித்துணையாக நான் எப்போதுமே வருவேன் என் செல்வமே. உன்னுடைய வெண்மையான தூய்மையான சுத்தமான மனசை புரிஞ்சுக்காம யார் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். எல்லாமே உனக்காக உன் வாழ்க்கையில் நான் சிறப்பாகவே செய்வேன் என நம்பிக்கை வை. உன் துன்பத்தை நினச்சி கவலைப்படாத. உன் கூட இந்த கருப்பசாமி அப்பா நான் இருக்கேன்.
நீ எதைக் கண்டு மஞ்சாமல் துணிந்து செயல்படு. உன் ஒவ்வொரு அசைவிலும் உனக்காக உன்னுடனே நான் உடன் வருவேன் என் செல்வமே. உன் குணத்தை புரிஞ்சுக்காதவங்களையும் உன் மனசை தெரிஞ்சுக்காதவங்களையும் சீக்கிரமே உன்னை புரிந்து கொள்ளும்படி செய்வேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா உனக்கான நல்லது சீக்கிரமே நடக்கும். நீ பட்ட வேதனைகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன். இந்த கருப்பசாமி அப்பாவை விடாப்பிடியாக பிடிச்சுக்கிட்டினா உன் மனக்குழப்பமெல்லாம் மறைந்து நீ எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியை பெறுவாய். நான் உனக்கு வச்ச எல்லா பரீட்சைகள்லையும் இப்போ நீ ஜெயிச்சிட்ட. கவலை கஷ்டம் கலக்கம் துன்பம் துயரம்னு எத்தனையோ பரீட்சைகளை உனக்கு வச்சேன். ஆனால் எல்லாத்தையும் கடந்து சமாளித்து இப்போது தைரியமாக வாழ ஆரம்பிச்சிட்டே தானே. இனிமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தொடர்வது உன் கைகளில் தான் இருக்குது. எப்போவுமே மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினா எப்போதும் நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி நான் செய்வேன். நீ எப்போவுமே உன் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட அன்பாக பேசுகிறியோ இல்லையோ, ஆனால் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப பாசமாக பவ்யமாக பணிவாக பேசுகிற. அடுத்தவங்க கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த அன்பை யாருனே தெரியாதவங்க கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த பணிவையும் பவ்யத்தையும் உன் குடும்ப உறவினர்களிடம் காட்டலாம் அல்லவா? எப்போவுமே உன் கூட இருக்கிறவங்க கிட்ட அவங்க குறையை பற்றி நீ பேச முயற்சி செஞ்சு அதை சரி செஞ்சிடலாம், அவங்கள சரி செஞ்சிடலாம் நினச்சின்னா உன் மகிழ்ச்சியை தான் நீ இழப்பாய். ஏன்னா உன் கூட இருக்கிறவங்க யாருமே உன் சொல் பேச்சை கேட்டு திருந்தக்கூடியவர்களாக இல்லை. அவங்கெல்லாம் பட்டு தான் திருந்துவாங்க. அவங்க தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக தான் தன்னுடைய குறையை சரி செய்து கொள்ள முடியும்னு தலைவிதி இருக்கும்போது உன்னால் யாரையுமே மாற்ற முடியாது. அவங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் விட்டுப்பிடி. எல்லா அனுபவமும் பெற்று தானாகவே திருந்தி உன்னை தேடி வருவார்கள் என் செல்லமே. எப்போவுமே உனக்கு நெருங்கிய தோழனாகவும் தோழியாகவும் உன் மௌனத்தை வச்சுக்கோ. அதாவது மௌனமும் பொறுமையும் உன் கூடவே இருந்தா உன்னுடைய மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் இரட்டிப்பாக உனக்கு கிடைக்கும். மற்றபடி நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த கருப்பசாமி நிச்சயமாக உனக்கு துணையாக இருப்பேன். தேவையில்லாத கவலைகளை நீயே சேர்த்து கொள்ளாதே. மனசை அமைதியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை நல்லதாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை நம்பி நாட்களை வீணாக்கிறத விட உன்னை நம்பி இந்த கருப்பசாமி நம்பி என்னை நம்பி ஒரு அடி எடுத்து வச்சினா எல்லா அடிகளும் அடுத்தடுத்து நீ சுலபமாய் நடந்து போகக்கூடிய அளவில் மலர்பாதையாக உன் கண் முன்னால் விரிஞ்சு பறிஞ்சு கிடக்கும். முதலடி மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கஷ்டப்பட்டு முதலடியை நீ எடுத்து வச்சிட்டினா அடுத்தடுத்து வேகமாக முன்னேறி விடலாம் என் செல்வமே. எப்போவுமே உன் மனசுக்குள்ள நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உன்னை நீயே கேள்வி கேட்க பழகிக்கோ. தப்பு செஞ்சினா உன்னை நீயே திருத்திக்க பழகு. நல்லது செஞ்சினா உன்னை நீயே பாராட்டிக்கிட்டு அடுத்த முறை இந்த நல்லதை இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினச்சிக்கோ. இப்படி உனக்குள்ள நீயே கேள்வி கேட்டு உன்னுடைய எல்லா விஷயங்களையும் நீயே சரி செய்ய ஆரம்பிச்சினா உன்னுடைய பல ஆயிரம் பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வு கிடைக்கும். நல்லவங்களுக்கு ஒருபோதும் துரோகம் நினைக்காத. ஏன்னா நல்லவர்களுக்கு நீ கெடுதல் செஞ்சினா அதை பார்த்து அவங்க மனசு கொதிச்சு போய் உனக்கு சாபம் கொடுத்தாங்கன்னா அது நிச்சயமாக நடந்துவிடும். நல்லவர்களுக்கு கெட்ட எண்ணங்களே தோன்றாது. அவங்க யாருக்கும் கெடுதல் செய்ய மனசளவில் கூட நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன ஒன்று தப்பு பண்ணுவாங்கன்னா நல்லவங்களுக்கு மனசில் எதையுமே வச்சுக்க தெரியாது. ரொம்ப யதார்த்தமாக வெகுளித்தனமாக மனசில் பட்டதையெல்லாம் அப்படியே பேச்சில் வெளிக்காட்டிடுவாங்க. அதனால தானே அவங்க கெட்டவங்க போல தெரியுறாங்க. ஒரு சில சமயங்களில் நீயே கூட இப்படி தான் பல விஷயங்களை மனசில் வச்சுக்காம வெளியே திறந்து வெளிப்படையாக பேசிட்டு கெட்ட பெயர் வாங்கிக்கிற. இனிமேல் கொஞ்சம் பொறுப்பாக கவனமாக எதை எங்கே பேசலாம் எதை யாருக்கிட்ட பேசக்கூடாதுன்னு தெளிவாக இரு. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களால் உன் வாழ்க்கை வளம் பெறும். இந்த கருப்பசாமியின் அருளால் உன் மனக்குறைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி தருவேன். என் வாழ்க்கை மாறாதா கருப்பான்னு நீ நினச்சி வருத்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் சரி செய்து உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான பொக்கிஷமான வாழ்க்கையை தரப்போகிறேன். உனக்கு என்னென்ன தேவை நினச்சியோ அது எல்லாத்தையுமே இப்போ கொடுக்க போகிறேன். என் அன்பு குழந்தையான உனக்கு குழப்பமே வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக காத்திருப்பாயா? உன் மேலே பொய்ப்பழி சுமத்தியவர்கள் எல்லாரும் அதற்கான வினையை சீக்கிரம் அனுபவிப்பாங்க. அவங்க யார் என்னங்கிறதெல்லாம் உனக்கு நான் சீக்கிரமே உணர்த்துவேன்.
அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகியே இரு. எதையும் நினச்சி நீ வருத்தப்படாமல் இருந்தினா உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன்னுடைய சில அவமானங்கள் உன்னை அழுக வச்சிருந்தாலும் இனி வரும் நாட்களில் அதுதான் உன் வாழ்க்கையை அழகாக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படிதான் இதுவரை அவமானத்தை மட்டுமே பார்த்த நீ இப்போது வெகுமானத்தை வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில் சந்திக்க போகிற. நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையே அழகானதாக மாறப்போகுது.